நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 32. இல் காரிடாயோ வேசாரியானோ எனப்படும் வேசாரி நடைவழியானது பாலசோ வேஷியோவில் உள்ள அர்னோ ஆற்றை கடந்து பிட்டி பேலஸில் உள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து நிர்வாக அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக சென்று வர மெடிசி அரசரான முதலாம் காசிமோ மகாபிரபுவின் உத்தரவின்படி 1564 ஜியார்ஜியோ வேசாரியால் வடிவமைக்கப்பட்டது. வாடிகன் நகரத்தின் புகழ்பெற்ற பாசட்டோவை போலவே இந்த வேசாரி நடைவழியும் மிகவும் சுத்தமான இரகசிய பாதை வழிதான். பாப்போலி தோட்டங்களின் கிழக்கு புற முனையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டிருக்கும் அது பாண்டோ வேஷியோவை கடந்து இடைப்பட்ட பகுதியில் யூபிசி கேலரியை ஒட்டி சென்று பழைய அரண்மனை மத்திய பகுதிக்கே செல்கிறது. இன்றைய நாட்களிலும் கூட வேசாரி நடைவழியானது மெடிசி அரசு வம்சத்தினருக்காக இல்லாவிட்டாலும் கலை படைப்புகளுக்காக ஒரு பாதுகாப்பான மறைவிடமாகவே செயல்பட்டு வருகிறது. முடிவற்றது போல தோன்றக்கூடிய வகையில் பாதுகாப்பான சுவற்றை கொண்டிருந்த அந்த நடைவழியானது எண்ணிறைந்த ஓவியங்களுக்கு புகலிடமாக திகழ்கிறது. உலக புகழ்பெற்ற யூபிசி கேலரியின் வழியாகத்தான் இந்த நடைவழியும் செல்கிறது. ஓய்வான தனி சுற்றுலாவின் ஒரு பகுதியாக சில வருடங்களுக்கு முன்னர் லெங்டன் இந்த நடைவழியில் பயணித்திருக்கிறார். அன்றைய மதிய பொழுதில் மனதை கொள்ளை கொள்ளும் ஓவியங்களில் மெய்மறந்து அங்கேயே நின்றிருக்கிறார். அவற்றில் இந்த உலகத்தில் உள்ளவற்றிலேயே மிகவும் விரிவான சுய சித்தரிப்பு ஓவிய தொகுப்புகள் அடங்கியிருந்தன. மேலே உயர்த்தப்பட்ட பாதை வழியில் தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை சுற்றுலாவாசிகள் மதிப்பிட்டுக் கொள்ளும் வகையில் இடையிடையே நிறுவப்பட்டிருந்த பார்வை தளங்களின் வழியாக பார்ப்பதற்கு அவர் பல முறை ஆங்காங்கே நின்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் லெங்டனும் சியானாவும் அந்த நடைவழியில்தான் ஓடிக்கொண்டிருந்தனர் என்றாலும் தங்களுக்கும் மற்றொரு முனையில் இருந்து தங்களை துரத்தி வருகிறவர்களுக்கும் இடையில் முடிந்தவரை தொலைவாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே அவர்களிடத்தில் இருந்தது. அடுத்த முனைக்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் என்று லெங்டனுக்கு தெரியாது. அவர்களுக்கு முன்னால் அந்த சுரங்கம் நீண்டு கொண்டே செல்கையில் ஒவ்வொரு அடியிலையும் தாங்கள் தேடிக்கொண்டிருப்பதை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை லெங்டன் உணர்ந்தார். செர்காட்ரோவோ மரண கண்கள் என்னை துரத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்பதற்கான பதில். தொலைவில் கேட்ட கண்காணிப்பு ட்ரோனின் சத்தம் இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் வந்துவிட்டது. அந்த சுரங்கத்தில் உள்ள அவர்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறார்களோ அதே அளவிற்கு இந்த நடைவழியின் கட்டுமானம் எவ்வளவு சிறப்பானது என்பதையும் லெங்டனால் நினைவுபடுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அந்த நடைவழியின் ஏறத்தாழ மொத்த நீளத்திற்கு நகரத்திற்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் இந்த வேசாரி நடைவழி ஒரு பெரிய நாகப்பாம்பை போல் பிட்டி பேலஸிலிருந்து அர்னோ ஆற்றை கடந்து பழைய புளோரன்ஸ் நகரின் இதய பகுதியை நோக்கி கட்டிடங்களுக்கு இடையே வளைந்து நெளிந்து செல்கிறது. நிலைபேருக்கென்று நீண்டிருப்பதை போல் தோன்றும் வெள்ளையடிக்கப்பட்ட அந்த குறுகலான பாதை வழியானது தடையை தவிர்ப்பதற்காக ஆங்காங்கே இடது வலதுமான திருப்பங்களுடன் சென்றது. ஆனால் அது அர்னோ ஆற்றை கடந்து கிழக்கு பக்கமாகவே சென்றது. அந்த நடைவழியில் அவர்களுக்கு முன்னால் சட்டென்று குரல்களின் எதிரொலிப்புகள் கேட்டன. சியானா சறுக்கியபடி நின்றாள். லெங்டனும் நின்றுவிட்டார். சட்டென்று அவளின் தோள் மீது அமைதியாக கை வைத்த அவர் அருகாமையில் இருந்த பார்வை தளத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். கீழே சுற்றுலாவாசிகள் இருந்தனர். அந்த பார்வை தளத்திற்கு சென்ற லெங்டனும் சியானாவும் கீழே உற்று பார்த்தபோது தாங்கள் அப்பொழுது பாண்ட் வேஷியோவிற்கு மேலே இருப்பதை கண்டார்கள். அந்த மத்திய கால கற்பாலம்தான் பழைய நகரத்திற்கு செல்ல பாதசாரிகள் பயன்படுத்திய நடைபாதையாக இருந்தது. அவர்களுக்கு கீழே முதலாவதாக வந்திருந்த சுற்றுலாவாசிகள் 1400 வருடங்களாக அந்த பாலத்தில் இருந்து கொண்டிருக்கும் சந்தையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர்.
இன்று அந்த வியாபாரிகளில் பெரும்பாலானவர்கள் தங்க வேலை செய்பவர்களும் நகை வியாபாரிகளும் ஆவர். ஆனா அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. உண்மையில் இந்த பாலம்தான் புளோரன்ஸின் மிகப்பெரிய திறந்தவெளி இறைச்சி சந்தையாக இருந்தது. ஆனால் வீணாய் போன இறைச்சியின் அழுகிய வாடை வேசாரி நடைவழியை எட்டி மகாபிரபுவின் கூர் உணர்ச்சி உள்ள மூக்குகளின் மீது தாக்குதலை நிகழ்த்தியதால் 1593 கசாப்பு கடைக்காரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பாலத்தின் கீழே இருந்த ஒரு குறிப்பிட்ட இடம் புளோரன்ஸின் மிக புகழ்பெற்ற குற்றங்களுள் ஒன்று நிகழ்ந்த இடம் என்பது லெங்டன் நினைவுக்கு வந்தது. 1216 இளம் பிரபுவான போண்டில் மாண்டி தன்னுடைய உண்மையான காதலின் காரணமாக தன்னுடைய குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். அந்த முடிவின் காரணமாக இதே பாலத்தில்தான் அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணத்தின் காரணமாக உருவான 2 அதிகாரம் மிகுந்த அரசியல் பிரிவினைவாதிகளான குயல்ஸ் மற்றும் கிபல்சி ஆகியோரிடையே பல நூற்றாண்டு காலம் மிக கொடூரமான போர் நீடித்ததின் காரணமாகவே அவருடைய கொலையானது புளோரன்ஸின் மிகுந்த இரத்த களரியான மரணம் என்று நீண்ட காலமாக குறிப்பிடப்பட்டு வந்தது. இந்த அரசியல் காழ்ப்புணர்வே புளோரன்ஸில் இருந்து தாந்தே நாடு கடத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டபடியால் அந்த கவிஞர் தன்னுடைய தெய்வீக இன்பியல் படைப்பில் இந்த நிகழ்விற்கு ஒரு நிரந்தரத்துவத்தை அளித்துவிட்டார். ஹோ போண்டில் மாண்டியே, ஏதோ ஒரு வழியில் திருமண ஒப்பந்தத்தில் இருந்து தப்பிவிட்டாய். ஆனால் இப்படி ஒரு சாத்தானை கொண்டு வந்து விட்டாயே. இன்று வரை 3 வெவ்வேறு கல்வெட்டுகளை அந்த கொலை நடந்த இடத்திற்கு அருகாமையில் காண முடியும். அவை ஒவ்வொன்றும் தாந்தேயின் சொர்க்கம் என்ற படைப்பில் உள்ள 16வது பாடலில் இருந்து வெவ்வேறு வரிகளை மேற்கோள்களாக காட்டியிருக்கும். பாண்ட் வேஷியோவின் வாயிற் பகுதியில் அமைந்திருக்கும் அத்தகைய கல்வெட்டு ஒன்றில் அச்சமூட்டும் வகையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அவளுடைய இறுதி ஓய்விடமான புளோரன்ஸ் அதனுடைய பாலத்தின் மேலே உரு சிதைவுற்ற கற்காவலாளியை அர்ப்பணிக்க விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பலி. அந்த பாலத்திலிருந்து தன்னுடைய பார்வையை உயர்த்திய லெங்டன் அங்கு பறந்து விரிந்திருந்த கருநிற தண்ணீரை பார்த்தார். அதற்கு கிழக்கே பாலசோவேஷியாவின் தனித்த கோபுர கூம்பு வீற்றிருந்தது. லெங்டனும் சியானாவும் அர்னோ ஆற்றிற்கு பாதி தூரம் மட்டுமே வந்திருந்த நிலையில் தாங்கள் திரும்பி செல்ல முடியாத நிலைக்கு வந்துவிட்டோம் என்பது லெங்டனுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது. 40 அடிகள் கீழே பாண்ட் வேஷியோவின் நடைபாதை கற்களின் மேல் நின்றபடி வெளியே வந்து கொண்டிருக்கும் கூட்டத்தினரை வயந்தா கவலையுடன் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய ஒரே மீட்பானது சில கணங்களுக்கு முன்னர்தான் தன்னுடைய தலைக்கு மேலே கடந்து சென்றிருக்கிறது என்பதை அவள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. நரகம்.